சுசீலா சுப்பிரமணியன் என்ன சொல்றாங்க? ஸ்தோத்திரம் சிஸ்டர், நீங்கள் விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி மந்திரவாதிகள் நடத்திய நிகழ்ச்சியில் பேசுகையில் நான் தனியாக போறேன்னு போனீங்க. அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். ஓகே ஓகே. அருள் சிங் என்ன சொல்றாங்க? நிறையா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, நைஸ் சொல்லியிருக்காங்க, சிறப்பான பதிவு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஃபீபி கிரேஸ் என்ன சொல்கிறாங்க? பிரதர் எமில் ஜெபசிங் மை ஃபேவரட் விஸ்வவாணி மெசஞ்சர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு அப்பாவை போன்றவர்கள். அப்பாவை இழந்த அடுத்த வருடம் என்னுடைய மூத்த அக்கா கல்யாணம் பண்ணாங்க, மிஸ்டர் எமில் ஜெபசிங். எனக்கு அப்பாவை போன்றவர்கள் மிஸ்டர் எமில் ஜெபசிங். என்னுடைய அக்கா ஆனந்தி ஜெபசிங் எனக்கு அம்மாவை போன்றவர்கள். எனக்கும் அக்காவுக்கும் 14 வயசு டிஃப்ரென்ஸ். ஷீ இஸ் டூயிங் வெரி வெல் இன் டெல்லி. அவங்க எனக்கு ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு ரோல் மாடல், என்னுடைய மூத்த அக்கா. ஸோ என்னை ஒரு தாயை போல் நேசிப்பவர்கள். அதுக்கப்புறம் டோஃபு டீம்ஸ் என்ன சொல்கிறாங்க? அம்மா, ஐ எம் யூஸிங் மினாக்சிடில் 5% for my baldness in oil form. Will there be any side effects to my mental health? எனக்கு தெரிஞ்சு மினாக்சிடிலுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் மென்டல் ஹெல்த்தில் ஒன்றும் கிடையாது. பட் நீங்கள் உங்கள் பேல்னஸ் பற்றி ரொம்ப ஒரி பண்ணால் அதுதான் உங்களுக்கு மேபி ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் கொடுக்கலாம். ஸோ ஹேர் பற்றி ரொம்ப ஒரி பண்ணக்கூடாது. ஓரளவு பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் சரி பண்ணால் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணக்கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் நியூரோபயான் ஃபோர்ட் ஸ்டமக் ப்ளோட்டிங் ஆகுது மேடம். சரி, இப்போ யாருக்கும் எந்த டேப்லெட்டும் ஒத்துக்கிடலாம், ஒத்துக்கிடாமல் போகலாம். ஒவ்வொருத்தர் பாடியும் டிஃப்ரெண்ட்டு தான். எப்படி ஒவ்வொருத்தர் தம்ப் இம்ப்ரெஷனும் டிஃப்ரெண்ட்டோ, ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தர் பாடியும் டிஃப்ரெண்ட்டு தான். யூஸ்வலாக ஒரு டேப்லெட் ஒத்துக்கலை அப்படின்னா கண்டினியூ டு யூஸ் இட். ஃபஸ்ட்டு டே ஒத்துக்கிடாது, செகண்ட் டே சிலவேளை சரியாயிரும், சிலவேளை செகண்ட் டே ஒத்துக்கிடாது, தேர்ட் டே சரியாகும். ஸோ கண்டினியூ டு யூஸ் த டேப்லெட் ஃபார் அட்லீஸ்ட் 1 வீக். அதே சின்ன டோஸில் அதே டேப்லெட்டை நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே சைக்கலாஜிக்கல். நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் சைக்கலாஜிக்கலாக இருக்கும். இல்லை பாடி ஃபஸ்ட்டு அது யூஸ் ஆகாது, அதுக்கப்புறம் அது யூஸ் ஆகும். பாடி அதுக்கு யூஸ்ட் ஆயிரும். ஓகே. ஸோ நியூரோபயான் ஃபோர்ட் ஒரு பெஸ்ட் டேப்லெட். ஓகே. இதுக்காக ஸ்டமக் ப்ளோட்டிங் ஆகுதே, இந்த நியூரோபயான் ஃபோர்ட் சாப்பிட்டா இங்கே சொரியல் எடுக்கே, இந்த கை உளைச்சல் ஆகுதே, இப்படி எல்லாம் சைக்கலாஜிக்கல். கண்ணு மங்குதே, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஓகே. இதெல்லாம் சைக்கலாஜிக்கல். கண்டினியூ டு யூஸ் இட். அதுக்கப்புறம் ஷாஹித் ஆஸ் யூஷுவல் தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எல்இ டிசீஸ் பற்றி பேசுங்க, பற்றி வீடியோ போடுங்க. சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமெட்டோசிஸ் எனக்கு இது என்னுடைய சப்ஜெக்ட் கிடையாதுமா. ஸோ நான் வேணால் வாஸ்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சுப்புராஜ் என்ன சொல்கிறாங்க? மேடம், உங்கள் ஃபீ அதிகமாக இருக்கலாம், ஆனால் மக்களுக்கு இவ்வளவு ஆலோசனைகளை இலவசமாக வழங்குகிறீர்களே, இப்படி யார் வழங்க முடியும்? நீங்கள் சொல்வதை யாரும் பொது வெளியில் இலவசமாக சொல்ல மாட்டார்கள். மக்களை வரவழைத்து வியாபாரமாக மாற்றிவிடுவார்கள். உங்கள் பணி சிறக்கட்டும் மேடம். கர்த்தர் தாமே உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பூரண ஆயுள் நாட்களையும் தருவாராக. தேங்க்யூ. அப்புறம் யூ ஆர் த பெஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஸோ மெனி நைஸ் அப்ரிஷியேட்டிங் வேர்ட்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ.